அத்தையோட வயக்காட்டில் வந்து என்னன்னா நெல் போன வருஷம் நாங்கள் விளைச்சோம். அந்த விளைச்சலில் வந்ததில் ஒரு பங்கு வந்து நாங்கள் அவளை வந்து பிரித்து வச்சுருக்கோம். நாங்கள் ஒவ்வொன்றா பேட்டி விடுவோம். ஏன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி அவள் வச்சு ஒரு சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ஒரு வடை ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடை செய்யறதுக்கு முன்னாடி என்னன்னா அவளை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணணும். நான் வந்து இந்த கப்பில், அதாவது என்னன்னா 280 ml அந்த கப்பில், பெரிய கப்பில் வந்து 2 கப் அவல் எடுத்துக்கிறேன். இந்த அவல் வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது தான். அத்தையோட வயக்காட்டில் வந்து என்னன்னா நெல் போன வருஷம் நாங்கள் விளைச்சோம். அந்த விளைச்சலில் வந்ததில் ஒரு பங்கு வந்து நாங்கள் அவளை வந்து திரிச்சு வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ நான் 2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை கழுவி வச்சாச்சு. இப்போ என்ன செய்யறேன்னா இந்த அவல் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம ஊற வைக்கணும். அவல் முங்குற அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன தேவை இந்த வடைக்கு தேவையானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவளை ஊற வச்சு இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சரி, அது என்ன இப்போ வந்து புளிஞ்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிறைய ஊற்றிச்சு. ஆனால் இப்போ தண்ணியில் அந்தளவுக்கு உறிஞ்சிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்க்க எடுத்து பார்க்கணும், நல்லா இப்படி மசியணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அவளை வந்து நம்ம என்ன கொஞ்சம் புளிஞ்சு நம்ம தனியெல்லாம் புளிஞ்சு நம்ம தனியாக எடுத்துக்கிடுவோம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா மசிச்சுக்கிடுவோம். நல்லா மசிச்சிடுங்க. அவ்வளோ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ அது கூட 3 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் ரவை, சால்ட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் டைட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி வச்சிருக்கு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இது கூட நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தை வந்து நம்ம லைட்டாக கசக்கி கையில் உள்ளங்கையில் போட்டு கசக்கி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ அது கூட என்னன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா உளுந்த வடைக்கு செய்வோம்ல, மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இலக்கமாக தண்ணி தெளிச்சு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் உருட்டி கையில் உருட்டி
இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்துச்சு அப்படின்னா மெதுவடை செய்ய ஓட்டை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுனாலே மாவு ரெடி. நம்ம சரி எண்ணெயே காய வச்சுட்டோம். இப்போ மாவை வந்து வடையை தட்டி போடுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஏன்னா தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் மாவு ஒட்டாது. மெதுவடை போடுறோமா இந்த மாதிரி நல்லா உருட்டி போடுங்க. பார்த்தீங்கன்னா அட் டைம்ல என்னன்னா 7 வடை போட்டுருங்க. இன்னும் ஒன்று கூட போடலாம். ஒவ்வொன்றா தட்டி விடுவோம். என்ன வேணும்? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவடை மாதிரியே இருக்குது. இது அவலில் செஞ்ச வடைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது அவ்வளோ நல்லா வந்திருக்குது. யாரும் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் இந்த மாதிரி வடையை செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம். வடையை செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது சின்ன பிள்ளையுமே நல்லா விரும்பி சாப்பிடும். ஏன்னா மேலே நல்லா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கு பாருங்களேன். ஆனால் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. உண்மையே நல்லா இருக்குங்க. நான் சும்மா விதக்கு சொல்ல, உண்மையே நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.